காஞ்சிபுரம் ஸ்ரீதர் இந்த கள்ளக்குறிச்சி இந்த சாராயம் குடித்து இறந்த சம்பவத்தில் பெரிய முறைகேடு தான் இருக்குது. இதில் முழுக்க என்னென்னா, இதுக்கு பின்னாடி அரசோட இயலாமை, அது செயல்பாடு சரியில்லைன்றது வெட்ட வெளிச்சமாக காட்டுது. என்னென்னா, இன்றைக்கி நாங்கள் ஏன் ஓட்டு போட்டு ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறோம்? மக்களுக்கு நல்லது செய்வாங்க, மக்களை பாதுகாப்பாங்கன்றது அடிப்படையில் தான். ஒரு ஹெல்மெட்டு போடலன்னா எங்களை பிடிக்கிறீங்க, ஒரு லைசன்ஸ் இல்லைலாம் பிடிக்கிறீங்க, ஒரு ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பிடிக்கிறீங்க, ஓகே ரைட், எங்களை பாதுகாக்கிறீங்க அக்கறையா. ஆனால் பொதுமக்களை ஒரு 30 பேருக்கு மேலே, அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 51 பேர் இந்த கள்ளசாராயம் குடித்து இறந்துருக்குறாங்க. கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரி 10-20ன்னு ஏறிக்கிட்டே போய் இப்போ 51 நிற்குது. இவ்வளோ பேர் இறந்துருக்குறாங்க. இதை ஏன் அரசு கண்டுக்கலை இவ்வளோ நாள்? ஆனால் பலகாலமாக அவங்க சாராயம் காசின்னு இருக்காங்க. அந்த சாராயம் காசுற இடத்துக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 300 மீட்டர் தான். அந்த 300 மீட்டரில் இருந்து அந்த சாராயம் காசுற இடத்த போலீஸ் கண்காணிப்பில் தெரியாதா? இன்னொரு விஷயம், நம்ம முழுக்க போலீஸை குற்றம் சொல்கிறோம், அதாவது சாதாரண லெவலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸரை. ஆனால் உயர் அதிகாரிகளும், அங்கே இருக்கிற அரசியல்வாதிகளும், அங்கே இருக்கிற குண்டாஸ் ரவுடிகள், இதில் அனைவருமே சம்மந்தப்பட்டிருக்காங்க. குறிப்பாக இது அரசியல்வாதியோட பின்புலம் இல்லாமல் நடக்காது. ஏன்னா அந்த இடத்துல பல பேர் இதில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, பல பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த கம்ப்ளைண்ட்டை இவங்க சரிவர எங்கேயுமே ப்ராசஸ் பண்ணலை. இந்த அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸை இவங்களை கண்டும் காணாமல் அப்படியே இருக்கிறாங்க. நான் கேட்குறேன், இதில் இது ஊக்குவிக்கும் சம்பவமாக என்ன பண்ணுறாங்கன்னா, குடித்து செத்தவனுக்கு கள்ளச்சாராயம், அதாவது சாராயம் குடிக்கிறதே தப்புங்க அடிப்படையாக. அதில் கள்ளச்சாராயம் குடிக்கிறது, இந்த விஷச்சாராயம் குடிக்கிறது பக்கா தப்பு. ஆனால் இது குடிக்கிறவங்க ஊக்குவிக்கிறாங்க. என்னென்னா 10 லட்ச ரூபாவா. அப்போது சாதாரணமாக வேலைக்கு போகிறவன், கடுமையாக உழைக்கிறவன், கஷ்டப்படுறவன், ஒரு துப்புரவு பணியாளர், இது மாதிரி ரொம்ப கீழ்நிலையில் போய் வேலை செய்கிறவனுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதில் செத்து போனவனுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் இதில் இறந்தவனுக்கு 10 லட்ச ரூபா. நீ சொல்கிறது இது குடிப்பதுன்றது குற்றம், அந்த க்ரைமை செஞ்சுருக்க, அப்போ உனக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு குற்றம், அது கிடையாது சொல்லணும். நிதிஷ்குமார் என்ன சொல்கிறார், பீகாரில் கள்ளச்சாராயம் குடித்து நீ செத்தனா அதுக்கு நாங்கள் 5 நிமிஷம் தர முடியாது, அது குடிக்கிறதே தப்பு, ஆக்சுவலாக அது கேஸ் போடணும். ஆனால் அதுக்கு இவங்க ஊக்குவிக்கும் வகையில் 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், இந்திய எல்லையில் சமீபமாக பார்த்தீங்கன்னா ஒரு சைனா இந்தியா பார்டரில் சீன வீரர்கள் ஊடுருவ முயன்ற போது நம்மளோட 20-30 வீரர்கள், ஒரு 40 வீரர்கள் தான் நம்ம காப்புறோம். கிட்டத்தட்ட 500-600 பேர் போராடி அதில் நம்ம 2 தரப்புல தகராறு நடந்து, வெறும் கட்டை, ஆயுதங்கள் இல்லை, கன்ஸ் இல்லை, வெறும் கட்டையிலையும் முள்ளு கம்பியை கட்டையில் சுற்றியும் அடித்து ஒவ்வொருத்தரும் நம்ம இந்திய வீரர்கள் 20 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அந்த 20 பேரில் உயிரிழந்தவர் நந்தகுமார் என்ற ஒரு உயர் அதிகாரி, கர்னல், நம்ம தமிழகத்தை சார்ந்தவர். அவருக்கு இந்த தமிழக அரசு என்ன பண்ணுச்சு? அவங்க அந்த மாதிரி எத்தனை பேர் இந்திய இராணுவத்தில் உயிரை விட்டு இங்கே வராங்க. நாங்கள் கட்டுற வரி பணத்தை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பெருமையாக இருக்கும், நாங்கள் கஷ்டப்படுறவங்க. அதை விட்டுட்டு இந்த கள்ளச்சாராயம் குடிக்கிறவனுக்கு நீங்கள் ஏன் போய் பணத்தை கொடுக்குறீங்க? அப்போ இதை ஊக்குவிக்கிற மாதிரி தானே ஆகுது. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த அதாவது சமூகத்தை சீரழிக்கக்கூடிய அனைத்து செயல்களையும் ஊக்குவிக்கும் வண்ணமாக தான் அரசாங்கம் செயல்படுதுன்னா, நாங்கள் அவங்கள தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறோம், எங்களை பாதுகாக்க வச்சுருக்கோமா? ஒரு சின்ன ஒரு தப்பு நடந்தால் உடனே அவன் மேலே ஒரு கேஸை போட்டு அவன் மேலே ஒரு ஃபைனை போட்டு விட்டுறீங்க. ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் சரியாக இதுக்கு அணுகலைன்றது தான் என்னோடய எண்ணம்.